இந்த உபவாச ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். இந்த 100 நாட்கள் ஜெபம் ஆரம்பித்தது முதற்கொண்டு அவருடைய வார்த்தைகளால் நம்மை பேசி ஆண்டவர் நம்மை திடப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. அவர் அவருடைய வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த கடைசி நிமிடத்தில் ஒரு பெரிய ஒரு பாரத்தை, சிலுவையை சுமக்கிறதற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ கெத்செமனே தோட்டத்தில் போய் ரொம்ப வியாகுலப்பட்டு ரொம்ப மன துக்கத்தோடு வேதம் சொல்கிறது, அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளால் அப்படி கீழே விழுந்துச்சு. அப்போ வேதம் சொல்கிறது, ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான். ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான். அப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மனம் சோர்ந்து போய் ஒரு பெரிய சவாலை சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுது, ஒரு தூதன் கொடுக்குற இல்லைன்னா ஒரு பரலோகத்திலேருந்தே வருகிற ஒரு பெலன் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த பெலன் அவருக்கு அவருடைய கூட இருக்கிறவங்களால கொடுக்க முடியல, சீடர்களால் கொடுக்க முடியல. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்னோடு கூட நீர் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஆண்டவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் சோர்ந்து போகும்போது பின்னாடி அவர்களை பலப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி பிடித்திருக்கும் போது இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். ஆனால் மோசையினுடைய கைகள் கீழே தளரும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற மற்றவர்கள் மேற்கொண்டார்கள், அந்நிய ஜனங்கள் மேற்கொண்டார்கள். உடனே ஆரோனும் ஊரும் 2 பேரும் ஒரு கல்லை தூக்கி வச்சு மோசையினுடைய கையை உயர்த்தி பிடிக்கும்போது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது இந்த 2 பேருடைய ஊழியம், இந்த ஆரோன் ஊர் இவர்களுடைய ஊழியம், ஆண்டவர் இந்த ஊழியத்தை நம்ம நிறைய பேருடைய தலையின் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன ஊழியத்தை வச்சிருக்கிறாருன்னா, இன்னொருத்தரை பலப்படுத்துகிற ஊழியத்தை ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கிருபையை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். என்ன கிருபையை கேட்கணும்னா, ஆண்டவரே இன்னொருத்தரை பலப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அப்போது சீடர்களிடத்தில் ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார், அது ஆண்டவருக்கு கிடைக்கல. அப்போ அவர்களுடைய கண்கள் நித்திரை மயக்கமாக இருந்ததுனால வேதம் சொல்லுது, அவங்க இப்போ ஆண்டவர் அடுத்து சொல்கிறாரு, அவ்வளோதான், நான் இப்போ பலம் அடைஞ்சிட்டேன், எனக்கு பலன் கிடைச்சிருச்சு, இனி நீங்கள் தூங்கி இளைப்பாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இனி என்ன பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பரலோகத்திலேருந்து ஒரு பலன் எனக்கு கிடைச்சிருச்சு, இனி பலப்படுத்த வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போது